என்னோடய வீட்டில் இருக்கிற என்னோடய டெய்லி சோர்ஸ் அப்புறம் ருட்டீன்ஸ் வந்து ஒரு ப்ரைஸ் தட் ஐ பே ஃபார் அ பீஸ்ஃபுல் ஹோம். அது வந்து என்னோடய லைஃபோட பர்பஸ் கிடையாது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னோடய மாஸ்டர்ஸ் டிகிரி ஆகட்டும், என்னோடய ப்ரொஃபஷ்னல் கோல்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு ஒரு மலை மாதிரி இருக்கிற லாண்ட்ரி கீழேயும் அந்த காலியே ஆகாத அந்த சிங்கோட பாத்திரங்கள் கீழேயும் காண போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கான ஒரு வேல்யூவை வந்து நான் வீட்டில் பண்ணுற வேலையில் நான் தேட ஆரம்பித்தேன். அதை வந்து என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பார்க்குற மோஸ்ட் ஆஃப் தீஸ் டாஸ்க்ஸ் வந்து என்ன தோணும் அப்படின்னா, ரொம்ப ரெப்பிட்டேட்டிவாகவும் இருக்குது, ஒரு தேங்க்லெஸ் ஒர்க் மாதிரி இருக்குது அப்படின்னு தான் நான் தோண ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு. என்னோடய 30ஸில் பார்த்திங்கன்னா தெர் வாஸ் அ ட்ரான்சிஷன். ஒரு ஃபுல் டைம் கரியர்லேருந்து ஒரு மதர்ஹுட், அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு பார்ட் டைம் ஒர்க்குக்கு மறுபடியும். இந்த ஒரு கேப்பில் பார்த்திங்க அப்படின்னா நான் யாருன்றது ஒரு பக்கம், என்னோடய வீட்டை ஃபங்க்ஷனலாக வச்சுக்க நான் என்ன பண்ணணுன்றது இன்னொரு பக்கமாக இருந்துச்சு. இதுக்கு நடுவில் என்னோடய வேல்யூ என்னன்றது எனக்கே தெரியாமல் போக ஆரம்பிச்சிடுச்சு. டெய்லி லைஃப் என்னமோ ஒரு 24 ஹவர்ஸில் ரீசெட் ஆகிற மாதிரி தோணுச்சு. காலையில் ஆரம்பிக்கும், சமைப்போம், வீடு க்ளீன் பண்ணுவோம், எல்லாத்தையும் எடுத்து வைப்போம், பாத்திரம், அதுக்கப்புறமா லாண்ட்ரி, குழந்தைங்கள தூங்க போடுறது. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்த்திங்கன்னா அகெயின் த ஹவுஸ் இஸ் மெஸ்ஸி, தெர் ஆர் ஸ்டில் க்ளோத்ஸ் டு பி வாஷ், தெர் ஆர் ஸ்டில் டிஷ்ஷஸ் டு பி டன். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இந்த ரொட்டீன் அப்படியே ஓடிட்டுருந்துச்சு. கொஞ்ச நாள் ஆக எனக்கு அந்த ரொட்டீன் மேலே வந்து ஒரு ஹேட்ரட் வர ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து இட் ஸ்டார்டட் லைக் ரிப்ளிங் ஆல் அரவுண்ட் த ஹவுஸ். நானும் இந்த பாசிட்டிவாக இருக்கிறது, லவ் யுவர் சோர்ஸ், இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஐ நெவர் லவ்ட் இட். எனக்கு பீஸ் எப்போ வந்துச்சு அப்படின்னா when I stopped trying to love it. நான் வந்து அதனால் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பித்தேன். என்னோடய லைஃப்க்குன்னு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ இருக்குது, அதை நான் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அது வந்து என்னோடய வீட்டுக்கு ஃபங்க்ஷனலாக இருக்கணும் அப்படின்னா தேவையான விஷயங்களை நான் செய்கிறது. அதை நான் எஃபிஷியண்ட்டாக பண்ணணும், ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஐ டோன்ட் ஹாவ் டு கிவ் மை சோல் டு இட் அண்ட் ஐ டோன்ட் ஹாவ் டு சர்ச் மை வேல்யூ இன் இட். இப்போ வந்து என்னோடய வீடு எவ்வளோ க்ளீனாக இருக்குது, நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ சமைச்சேன், எவ்வளோ வெரைட்டி சமைச்சேன், நான் ஒருத்தவங்களை ஹோஸ்ட் பண்ணுறேன்னா அதை நான் எந்த அளவுக்கு கிராண்டாக பண்ணேன், இதிலெல்லாம் என்னோடய வேல்யூவை தேடிட்டு போகணுன்னு வச்சுக்கோங்களேன். இட் வாஸ் நெவர் ஹேப்பனிங். அட் த சேம் டைம் ஒரு தேங்க்லெஸ் ஜாபில் வந்துட்டு யூ ட்ரை டு ஃபைண்ட் யுவர் வேல்யூ டு எஸ்பெஷலி ஃப்ரம் சம்ஒன் எல்ஸ் அப்படின்னா இட் நெவர் ஹேப்பன்ஸ். அதனால் I stopped putting my soul into it. I do it as a chore that has to be done as a necessity. அவ்வளோதான். ஸோ என்னோடய கை பிஸியாக இருக்கிற நேரத்தில் இப்போ நான் பாத்திரம் விளக்கிட்டுருக்கேன், இல்லை வீடு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நிறைய நேரம் பார்த்திங்கன்னா ஐ ஸ்டார்டட் லிஸ்னிங் டு ஸ்டஃப் லைக் பாட்காஸ்ட் இல்லாட்டி ஆடியோ புக்ஸ். எனக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதுக்கான டைமே இல்லை அப்படின்றதுனால ஐ ஸ்டார்டட் டூயிங் ஆல் திஸ். இந்த மாதிரி பண்ணுறப்ப அந்த வேலையும் கொஞ்சம் ஈஸியாக ஆரம்பிச்சிருச்சு. அதோட பேர்டனும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு சமைக்கிறதுக்குன்னா ரொம்ப பிடிக்கும். முதல்ல எல்லாரோட டம்மி ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு சோர் மாதிரி சமைச்சிட்டு இருந்தேன்னா எனக்கு பிடிச்ச ரெசிபீஸ், எனக்கு என்னெல்லாம் சமைக்கணும்னு தோணுதோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சமைக்க ஆரம்பித்தேன். கெட்ஸ் த ஜாப் டன், டம்மிஸ் ஆர் ஃபில்ட், பட் அட் த சேம் டைம் ஐ ஆம் ஆல்சோ ஹாப்பி அபவுட் இட். அதே மாதிரி என்னோடய கிராஃப்ட்ஸ் அண்ட் ஆர்ட் ஒர்க்கில் இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சோ ஐ ஸ்டார்டட் கோயிங் பேக் டு ஆல் தட். அதோட அடுத்த ஸ்டெப்பாக தான் நான் வந்து என்னோடய பார்ட் டைம் ஜாப்க்கு நான் ரிட்டர்ன் போனது. நான் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக ஐ ஒர்க் வித் கிட்ஸ் நவ். லைக் ஐ ஹாவ் லைக் 15 கிட்ஸ் அரவுண்ட் மீ. இட்ஸ் அப்சல்யூட் chaos and I love every minute of it. நம்மளோட வேல்யூ வந்து நம்மளோட ஃப்ளோர்லேயும் நம்மளோட கிச்சனில் தேடாமல் நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதில் தான் நம்மளோட வேல்யூவை தேடணும். இந்த ருட்டீன் அண்ட் ஷோர்ஸ் எல்லாமே ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ் மாதிரி தான். நம்மளோட இடத்துக்காக நம்ம பே பண்ணுற ஒரு ப்ரைஸ் மட்டும்தான். அதனால் பே த ப்ரைஸ், ஃபினிஷ் த ஒர்க் அண்ட் தென் கோ பி யுவர் செல்ஃப். இதே மாதிரி இன்னொரு மாம் டு மாம் கான்வர்சேஷனோட நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம்.